தமிழக வெற்றிக்கழக தோழர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மதுரையில் மாபெரும் மாநாடு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. அது மிகவும் பிரம்மாண்டமான ஒரு மாநாடு. மதுரையில் மாநாடு அமைத்துதான் ஒவ்வொரு கட்சிகளுமே தன்னுடைய நிலைப்பாட்டை நிறுத்தியுள்ளது. மதுரையில் இருந்து பாரப்பத்தி தூத்துக்குடி ரோடு அமையும் இடத்தில் இருக்கின்றது. 506 ஏக்கரில் அந்த மாநாடு நடக்க இருக்கின்றது. அந்த கூட்டத்துக்கு பிரம்மாண்டமான டெக்னாலஜியான வேலைகள் செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா தண்ணீர் அமைப்பதெல்லாம் ஒரு வித்தியாசமான நிலையில் பைப்பு போட்டு பாக்ஸாக போடப்பட்டு அந்தந்த இடத்தில் யாரும் தண்ணீர் தேடி அங்குமிங்கும் அலையக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அந்தந்த இடத்தில் தண்ணீர் கிடைக்கும்படி ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது. இது தவிர தண்ணீர் பாட்டலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வாகனம் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேறுவதற்கு அதற்கும் வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. எந்தவித கஷ்டமும் அந்த மாநாட்டுக்கு வருகை தரும் தமிழக வெற்றிக்கழக தோழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தளபதியின் விசுவாசிகளுக்கும் எந்த இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக பார்த்து அந்த இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டுக்கு தமிழகமே திரண்டு வரும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த மாநாடு தமிழகத்தின் ஒரு அரசியல் புரட்சி, அரசியல் மாற்றம், அரசியல் எழுச்சி, அதாவது எதிர்பாராத வகையில் மற்ற அரசியல் கட்சியெல்லாம் எதிர்பாராத அளவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடு தான் இந்த மதுரை மாநாடு. இந்த மாநாட்டுக்கு ஆங்காங்கு இருந்து தொண்டர்கள் நமது மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும். அங்கே மாநாட்டுக்கு வருகின்ற தொண்டர்கள் அமைதி காக்க வேண்டும். தளபதி அவர்கள் மிகவும் ஒரு அக்கறையோடு இருப்பது என்னவென்றால், மாநாட்டுக்கு வந்து செல்கின்றவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பாதுகாப்பாக அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதை எல்லாம் செய்ய வேண்டும். அதில் எந்த குறைபாடுகளும் வந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு எந்த இடர்பாடுகள், இடையூறுகள் எதுவுமே வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் நேரடியாக கண்காணித்து அந்த வேலைகளை செய்யும்படி உத்தரவு பிறப்பித்து வேலைகள் முழு வீச்சில் இரவு பகலாக நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த மாதிரியான 1 கிலோமீட்டர் ராம்பாக் 1 கிலோமீட்டர் வாக் பண்ணி நடந்து போகிறதுக்கு இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. நல்ல சேஃப்டியான அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. தொண்டர்கள் அதாவது நிற்கிறதற்கு, அமர்ந்திருப்பதற்கு நல்ல வசதியாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பாக்ஸிலும் இவ்வளவு பேர் இருக்கலாம் அப்படி என்று திட்டமிட்டு பாக்ஸாக அமைத்து பூமிக்கு அடியில் தோண்டி அங்கே குழாய் போடப்பட்டு அதிலிருந்து தண்ணீர் சப்ளை செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்ணீர் தேவை என்றால் உடனே கிடைக்கும்படி அதை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதற்கு நான் தண்ணீரை முக்கியமாக சொல்கிறேன் என்றால், தண்ணீர் தான் முக்கியம். ஒரு கூட்டத்தில் தண்ணீர் முக்கியமாக இருந்தால் எந்த கூட்டமாக இருந்தாலும் எளிதாக நாம் நகர்ந்து விடலாம், அதில் இருந்து சென்று விடலாம். தண்ணீர் மட்டும் தட்டுப்பாடு வரக்கூடாது. மற்றபடி அனைத்து வேலைகளும் கழக தோழர்கள், அனைத்து மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் அவர்கள் எல்லாம் வந்து அதை பார்த்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அந்த மாநாட்டுக்கு வருகின்ற தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள், தோழர்கள், தமிழக மக்கள் அனைவருமே அமைதி காத்து ஒத்துழைப்பு தந்து இந்த மாநாட்டை வெற்றி 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 என்று அமைத்து சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும். அது ஒன்றுதான் அனைவரின் லட்சியமாக இருக்க வேண்டும். இந்த மாநாடு பெரிய திருப்பு முனையை உருவாக்கும் ஒரு மாநாடாக அமையும். இது முடிந்தவுடன் தளபதியை எத்தனை பேரோ வசைபாடி கொண்டு இருக்கிறார்கள். களத்துக்கு வரவில்லை. துப்புரவு பணியாளர்கள் இப்பொழுது வேலை இழந்த நிலையில் தனியார் வசம் ஒன்று ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது.
அதையெல்லாம் அவர் கேட்டு தெரிந்து அந்த கூட்டத்தில் இருந்த அனைவருமே அவர் இங்கு வர வேண்டாம், வந்தால் பிரச்சனையாகும், கூட்டங்கள் கூடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை வைத்து அரசியல் செய்கிறது. களத்துக்கு வந்தாரான்னா, களத்துக்கு எந்த இடத்துக்கு வரவில்லை. இவர்கிட்ட எத்தனை தடவை சொல்லியாச்சு. தமிழகம் முழுக்கும் அவர் உத்தரவின் பேரில் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன குறைவு கண்டீர்கள்? எந்த நலத்திட்ட உதவி கண்டீர்கள்? செய்யவில்லை, நீங்கள் கண்டீர்கள். இப்படி பேசுகிறவர்கள் எல்லாம் ஒரு எச்சி கைட்டு காக்காய் கூட விரட்ட மாட்டார்கள். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எச்சில் கையில் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு காக்கா வந்து நின்றுதா, அந்த அதை இப்படி கைட்டு தட்டுனா அந்த கையிலிருந்து ஒரு எச்சில் பருக்கை, அதாவது சோற்று பருக்கை போய் விழுந்து விடுமோ, அந்த காக்காய் தின்று விடுமோ என்று நினைக்கக்கூடிய சிந்த பேசும் அளவுக்கு இருக்கின்றது. அப்பேற்பட்டவர்கள்லாம் பேசுகிறார்கள். எங்கெல்லாம் வந்து இப்போ இந்த காரைக்குடியில் ஒரு டாக்டர் இருக்கார் பிரபு, அவர் வந்து என்ன வேலையெல்லாம் அவர் செய்தார் தெரியுமா? அவர் தொழிலை பார்த்து அவர் அழகாக எப்படியோ இருக்கலாம், நல்ல வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் இறங்கி குப்பை கூட அள்ளினார். சென்னையில் அந்த போராட்டத்தில் இருக்கும்போது மயங்கி விழுந்தவர்களுக்கெல்லாம் மருத்துவ உதவி செய்து அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அனைத்தையும் செய்து கொடுத்தார். அவரை கூட வசைபாடி கொண்டு இருக்கும் ஒரு கூட்டம். அது எல்லாம் வந்து யாருக்குமே பிரயோஜனமற்ற கூட்டமும் அது தமிழ்நாட்டை சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றது. அதனால் மக்களே புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும், தமிழகத்தில் நாம் வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மாநாட்டில் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுத்து வெற்றி மாநாடாக இதை அமைத்து தர வேண்டும் என்று அனைத்து தமிழக மக்களுக்கும் தமிழக தொண்டர்களுக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் வாழ்க வளர்க.